அங்கே படிக்கவே முடியாது. போயிட்டு வந்து அனுப்பிச்சுட்டு भाषा सामाजिक वस्तु है. மொழி வந்து ஒரு சமுதாய பொருள். किसी भी भाषा का प्रयोग सिर्फ समाज में होता है. பாஷாவை வந்து எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சமுதாயத்தில் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சமாஜ் நைகே சமுதாயம் என்னது? நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? பேசினா தான் நம்ம எதை இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு வேலையை போகிறோன்னா பேசினா தான் நடக்கும் அந்த வேலை. இப்போ சமுதாயத்தில் நம்ம தொடர்பு கொள்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? மொழி. சமாஜ் நகி தோ பாஷா பி நைகை. சமுதாயமே இல்லாட்டி நமக்கு மொழியே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னா மொழியும் தேவையில்லை. किसी एक समाज की भाषा का आदमी समाज के बीच में रहकर ही सीखता है. ஒரு சமுதாயத்தில் இருக்க மொழியை அந்த சமுதாயத்துலேருந்து அவன் கற்றுக்கிறான். இப்போ எப்படின்னா, இப்போ நமக்கு தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா, கடை வீதியில் போய் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை எப்படி பேசணும் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் மொழி வளரும், அப்போ தான் மொழி அறிவு கிடைக்கும். வீட்டில் பேசுகிறனால மட்டும் நமக்கு மொழி அறிவு கிடைக்காது. வீட்டை விட்டு வெளியே போகணும், ஸ்கூலுக்கு போகணும், கடை வீதிக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், அப்போ தான் அந்த மொழியை பற்றின அறிவு நமக்கு நிறைய கிடைக்கும். அங்கே தான் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. फिर उसका प्रयोग उसी समाज में वह करता है. ஏன்னா அந்த மொழியை அவன் இந்த சமுதாயத்தில் தான் அவன் பயன்படுத்துகிறான். பாஷா பரம்பராமே சலி ஆ ரஹி है. மொழி வந்து பரம்பரையாக பேசப்படுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருக்குடா, அப்பயே திருவள்ளுவர் தமிழில் தான்டா பேசினார், தமிழில் தான் எழுதினாருங்கிறோம். ஹர் ஏக் ஆத்மி குதை கிசி பாஷா கா பைதா நஹி கர்த்தா. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு புது மொழியை படைக்க முடியாது. एक परिवार का वंशज उस परिवार की भाषा का ही प्रयोग करता है. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் அந்த குடும்பத்தில் இருக்க மொழியை தான் அவன் பேசுகிறான். உங்கள் வண்டி என்பர் இரு சார் மெதுவா கிளம்பு. ஆஃப்ரீன் ஓடுங்கம்மா. நீ எப்படி போவ? யார் கூட போகிற? இரு, இவங்க அம்மா வருவாங்க, பாதி தூரம் வருவாங்கள்ல உங்கள் வீடு, பாதி தூரம் கூட போ. அம்மா இப்போ வந்துடுவாங்க, 8 மணிக்கு வந்துடுவாங்க. சரிப்பா. இவருக்கு பாஷாக்கு மதியம் செஞ்சால் ஃபோன் பண்ணிட்டு கூட நடத்தியிருக்கலாம். பாஷாக்கா விகாஸ் அவசியம் ஹோத்தாகை. மொழி கண்டிப்பாக வளரும். ஏக பரிவர்த்தனசீல்கை. இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மொழி 2 வருஷம் முன்னாடி பேசினாங்கன்னா அது அப்படியே இப்படி இப்போ இருக்கிறது இல்லை. நிறைய புது சொல் கலந்து மாறிக்கிட்டே இருக்கும். மொழி வந்து அதில் புது சொல்லாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பழைய சொல் போய்கிட்டே இருக்கும், ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். भाषा के व्यवहार का आधार उनके मन का भाव और उच्चारण आवश्यक है. மொழியோட விவகார் நடத்த வந்து ஆதார் உனக்கு மன் கா பாவ் அவர் உச்சாரண அவசியம் है. மொழிக்கு ஆதாரமாக இருக்கிறது அவனுடைய மனதும் அவனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் தான். மனுஷிய பரிவர்த்தனசீல் इसलिए इनकी भाषा भी परिवर्तनशील होती है. மனிதன் மாறக்கூடியவன் வளரக்கூடியவன், அதே மாதிரி தான் அவனுடைய மொழியும் மாறக்கூடியது வளரக்கூடியது. நई नई खोज के कारण भी भाषा विकसित होती है. ஒவ்வொரு ஆராய்ச்சினாலையும் புது கண்டுபிடிப்புனாலையும் மொழி மாற்றம் அடையுது. இப்போ ஆதி காலத்தில் மனிதன் வந்து கற்கால மனிதனாக இருந்தால் அவன்கிட்ட சொல் கம்மி தான், அவன் பேசுனது கம்மி. அப்புறம் புதுசாக கண்டுபிடிக்கிறான், மனிதன் வளர்றான், அறிவுலையும் ஒவ்வொரு துறையிலையும் வளர்றான். அப்படி வளர்றப்ப அது சம்மந்தமான சொற்கள் நிறைய இருக்கும், அது சம்மந்த சொற்கள் மொழியில் நிறைய கலந்துருக்கு. அப்போ மொழி வந்து வளர்ச்சி அடையுது. किसी एक व्यक्ति की बोली को हम भाषा नहीं कह सकते हैं. எந்த ஒரு மொழியினுடைய கிளம்புனி எந்த ஒரு மொழியினுடைய किसी एक व्यक्ति की बोली को हम भाषा नहीं कहते. தெரியல நிற்கிறேண்ணா. வாடா 8 வரைக்கும் அடி, வா, ஒரு ஸ்பீடு அடிச்சுட்டு போ. किसी एक व्यक्ति की बोली को ஒரு நாள் என்ன நீ இங்கே இருக்க அங்கேருந்து பேசுகிறேன்னு பார்க்குறேன். किसी एक व्यक्ति की बोली को हम भाषा नहीं कह सकते. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பேச்சையும் மொழி நம்ம சொல்கிறதில்ல. ஏக் சமாஜிக்கு போலிக்கோ, ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தோட பேச்சை தான் நம்ம மொழின்னு சொல்கிறோம். சமாஜிக்கு பாஷா அப்படின்னு அந்த சமுதாயத்தோட மொழின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ தெலுங்கு பேசுகிறவங்கன்னா அவங்க ஒரு சமுதாயம் கூட்டம், அவங்க தெலுங்கு பேசுகிறவங்க. இன்னொரு குரூப்பு தமிழ் பேசுது, அவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு குரூப்பே இருக்குது, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ ஒரு குரூப்பாக ஒரு மொழியை பேசுகிறாங்க, அதுதான் மொழி. ஒரு தனிப்பட்ட மனிதன் பேசினா அப்படின்னா அது மொழி கிடையாது. इसलिए जहाँ कठिनाई
मतलब यह है कि अकेला एक आदमी भाषा उत्पन्न नहीं कर सकता. தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து ஒரு மொழியை உற்பத்தி செய்ய முடியாது. பாஷா की धारा कठिनाई से सरलता की ओर जाती है. இந்த மொழி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கடுமையாக இருக்கும், அதுக்கப்புறம் அது எளிமையை நோக்கி போய்கிட்டு இருக்கும். எளிமையாக்கிடுவாங்க மக்கள் பேச ஈஸியாக. இப்போ நிறைய வார்த்தை உச்சரிக்கிறப்ப கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க. அந்த காலத்து மக்களுக்கு மதுரை அப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியாது, மருதன்பாங்க. மதுரை அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போயும் மருத. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படிக்கிறவங்க நிறைய பேர் அதனால் திருப்பி அது மதுரை ஆயிடுச்சு. நான் சின்ன பிள்ளைலாம் மருதைன்னு சொல்லுவேன், எங்கள் ஐயா மருதை, எங்கள் அம்மா மருதைன்னு சொன்னாங்க, மருதைக்கு பிறந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே படிக்க ஆரம்பித்த பிறகு இதை இப்படி தான் உச்சரிக்கணும்னே அது மாறிடுச்சு. அப்போ கஷ்டமாக இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக்கிக்கிறோம். इसलिए आदमी हमेशा कम प्रयत्न करके अधिक लाभ उड़ाना चाहता है. கொஞ்சோண்டு முயற்சி பண்ணி நிறைய லாபம் அடையிற விரும்புகிறான். வாழைப்பழம் சொல்ல கஷ்டமாக இருக்குது, வாழைப்பழம் ஈஸியாக சொல்லிடுறான்னா அது மாதிரி. इसलिए जहाँ कठिनाई महसूस होती है उसे वह सरल बना देता है. எங்கே உச்சரிக்க கஷ்டமாக இருக்கோ அங்கே அவன் எளிமைப்படுத்திக்கிறான், அதனால் சொல் மாறி போயிடுது. மனுஷமே அனுகரணாத்மக் பிரவೃತ್ತಿ है. மனிதன் வந்து என்ன செய்கிறான்னா யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே உச்சரித்து பின்பற்றுறான். ஒரு குழந்தை இருக்குது, அது சாதாரண தண்ணி வேணும், மம்மு வேணும், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். 3 வயசு முடிகிறப்ப அம்மா பேசுகிற எல்லாத்தையும் ஒத்து கவனித்து இதை இப்படி தான் சொல்லணுங்கிறத புரிஞ்சுக்குது. அப்போ கஷ்டமான வார்த்தையை விட அது பயன்படுத்துது. அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ தீக்ஷிதா இப்போ 1ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு என்னென்ன மீனிங் தெரியாது, ஆனால் தமிழ் எழுத்துக்கூட கரெக்டாக வாசிக்குது. அது எழுத்துக்கூட வாசிக்க கூட சொல்லலை, அதுக்கு அது உச்சரிக்க தெரியுது, சொல்லுது. ஒரே ஒரு நான் மீனிங் சொல்லிட்டேன்னா அதுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அப்போ அது வளர வளர என்ன செய்யுதுன்னா அந்த மொழியில் இருக்கிற முக்கியமான கூறுகள், முக்கியமான வார்த்தைக்கு அது பொருள் தெரிஞ்சுக்குது, எப்படி உச்சரிக்கணும், என்ன பொருள்னு தெரிஞ்சுக்குது, அதை கடைபிடிக்குது. इसलिए भाषा का अर्जन अनुकरणात्मक ही. அதனால் மொழினால என்னென்னா பின்பற்றுதல் தான் மொழியே. கிசி பாஷாக்கா அர்ஜன் ஹம் அனுகரன் से ही करते हैं. சில மொழியை நம்ம நிறைய பின்பற்றி தான் பேசுகிறோம், அவங்க சொல்கிறத அப்படியே பயன்படுத்தி இதுதான் மீனிங் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். माँ बच्चे के सामने दूध कहती है तो बच्चा उसे सुनता है. அம்மா வந்து குழந்தைக்கு முன்னாடி பால் வேணுமா அப்படின்னு பால் எடுத்து கொடுக்குறா. உடனே அந்த குழந்தை இதுக்கு பேர் பால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பசிச்சுன்னா பால் அப்படின்னு அது கேட்கும். அப்போ உசிக்கா அனுக்கரன் கறிக்கு சுயம்பி, அப்புறம் அதை கடைப்பிடிச்சி தூது ககனைக்கு கோசிஸ் கத்திகை பால் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது சொல்லுது. எங்கள் அக்கா பேத்தி வந்துருந்தாங்க, நீ வந்தேன்னு தெரில. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்துருந்தாங்க வண்டியா, ஒரு 10 பேர் முந்தானே 3 நாளைக்கு முன்னாடி 10 பேர் வந்துருந்தாங்க. 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி அப்போ வரல. அந்த பிள்ளை இப்போ தான் 1.5 வயசு. ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அண்ணி தண்ணின்னா அண்ணி அப்படின்னு அவன் தம்பிகிட்டே அக்கா பாட்டான்னு சொன்னதுலேருந்து அந்த பிள்ளை வந்து தம்பி பேர் அக்கா பண்ணிட்டு அக்கான்னு கூப்பிட்டுருக்கு. தப்பாக புரிஞ்சுக்கிச்சு, அது தம்பி அப்படின்னா அது புரியல. அப்புறம் மம்மு சாப்பிட்றியா அம்மு சாப்பிட்ற இப்படி கேட்பாங்கடா, மம்முன்னா அம்முன்னு சொல்லும். அது ஒன்றா தப்பாக சொல்லும், அப்புறம் எப்படி கரெக்டாக சொல்லணும்னு தெரியாது. ஒரு 2 பர்சன்ட் கரெக்டாக சொல்லும், மம்முன்னு சொல்லும். அப்புறம் கழிச்சு சோறுன்னு கரெக்டாக சொல்லும். பாஷா விஞ்ஞான் ஜீவன் அவர் சமாஜிசே ஜுடா ஹுவா ஹை. மொழி அறிவியலுங்கிறது நம்ம வாழ்க்கையோடையும் சமுதாயத்தோடையும் தொடர்பு கொண்டது. அதக இஸ்கா அத்தியன்பி ரோச்சக் அவர் உபயோகி சித்த ஹுவா. அதனால் இதை படிக்கிறது ரொம்ப ருசியாகவும் உபயோகமாகவும் இருக்கும். முதல்ல வாஸ்து விட்டுரு.